விஜயகாந்த் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே இவருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அப்படின்னாலே அவருடைய கர்ஜனை முகமும் ஆவேச பேச்சும் தான் இன்றைய ஜெனரேஷனுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா கேப்டன் அப்படிங்கிற பேருடைய வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் காமராஜர் மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி இறந்ததுக்கு தமிழ்நாடே அழகுறலா மாறினது விஜயகாந்த் மரணத்துக்கு தாங்க. இன்றைய காலத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் நடிகை இயக்குநர்களுக்கு மட்டும் விருந்து சாப்பாடு, மற்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு இப்போ வரையும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா 1980-90களிலேயே விஜயகாந்த் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் சாப்பிடுற அதே விருந்துணவை தான் தன் செலவுல கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு வரையும் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடுறத உறுதி செஞ்ச பிறகுதான் தன் சாப்பாட்டிலே கை வச்சிருக்காரு அந்த மனிதர். வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சினிமா சொத்துக்களை சேர்த்து வைக்காம மக்களுக்கு தேடி தேடி தர்மம் கொடுத்தவர். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட பணத்தை வீணடிச்சிடாதீங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுதான் அவருடைய கடைசி வார்த்தையா இருந்திருக்கு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நினைவிடத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 125 நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நினைவிடத்தில் தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னம் என்ற பெயரில் இந்த நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. எடுத்துக்க, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க. அது எவ்வளவு பேர் இருக்க? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்ம இத்தனை ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்போகையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போய் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ பார்த்ததில்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யாருமே அனுப்பி வச்சிட மாட்டாங்க. வச்சுட்டா சாகர வைக்கணும். இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவர்கள் இருக்கு. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். இன்னும் யாரு இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகன் யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா, பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்லிட்டி அடிப்பார். அதையே நான் ஸ்பெஷாலிட்டி கேட்கும். ஆண்டவன் நமக்கு நடு தண்டை காலு குத்துருக்கான், ஆனா அவனுக்கு ஒதுக்கத்துமே குத்துருக்கான். சொல்லிட்டு அச்சாருன்னு வச்சுக்கா. அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ பார்த்ததில்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். என்னையா இது இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகன் யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணானே விவசாயி, அவன் முகம் தெரியுமா நமக்கு?
ஆமா, கால்ல போட்டிருக்க செருப்பை தச்சானே உழைப்பாளி. அவன் முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பனியிலையும் பாலைவனத்திலையும் தினம் தினம் செத்து மடியறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு? நம்ம முகம் யாருக்குமே தெரியல. நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்த. பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம் எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். முதல் கேள்வி வந்து, நீங்க நடிகர் சங்க தலைவர் ஆனதுல இருந்து தமிழ்நாட்டில் இந்த சினிமா துறை வந்து நல்லா அருமையாக வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து ஏழைகளுக்குனா நிறைய செய்றீங்க, அதை பத்தினா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து நீங்க அரசியலுக்கு வந்து இன்னும் தமிழ்நாட்டை வந்து இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றணும்னு எங்களுடைய ஆசை. உங்களுடைய ஆசைக்கே நன்றிங்க. அதே மாதிரி நீங்க செய்யணும்னு நாங்க எதிரும் பாக்குறோம் உங்களை பத்தி. சரி, இப்போ ரஜினி சார் வரோம்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா வர மாட்டாரு. ஆனா உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கா? வருவீங்களா? அதாவது நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேனா லண்டன்ல இருக்கேனான்னு எனக்கே தெரியல. தமிழ்நாட்டுல கேட்கப்படுற கேள்விகள் இங்கேயும் கேட்கறீங்க. நான் வந்து வருவேன் அப்படின்னா வருவேன், அதுக்காக பயப்பட மாட்டேங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இப்போ என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் சினிமாவில் தான் இருக்கு. மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் பின்னோக்கி ஓட மாட்டேங்கிறது என்னுடைய வாதம். இதை இப்போ நேரத்தில் 99 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய உளவுத்துறை படத்திலிருந்து இந்த வசனங்கள் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அதிகபட்சமாக அதிகபட்சமாக கேள்விகள் கேட்கப்படுறது. எல்லாரும் உங்களை பார்க்கணும், ஒரு போட்டோ வந்துருக்கு, ஷூட்டிங் இருக்கு. சரி சரி, ஓகே சார். ஒரே எப்பவுமே விஜயகாந்த் தான். அவங்கள்ட்ட உதவாங்கிறத நான் பெருமையாக கருதுனேன். உங்க வாழ்க்கையில விஜயகாந்த் சார் எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை, இந்த சினிமா இது இல்லை. ஆமாம், ஏற்பட்ட ஏதோ நான் சொத்து வச்சிருக்கேன், வாங்குறேன், விற்கிறேன், ஏதோ இருந்தாலும் அவரால் தான். என்னமா நூற்றுக்கணக்கான பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த மனுஷன். தங்கமான மனுஷன். அவருக்கு ஏன் இவ்வளோ சோதனை வந்துச்சுன்னு தெரியல. கேப்டன் பிரபாகரன் 2க்காக நான் ரெடியாக இருக்கேன். கேப்டன் பட் நான் மறக்க முடியாதது ஒரே ஒரு விஷயம். அப்பா இறுதி ஊர்வலத்தில் எப்படி அவர் நைட் நின்று ஃபுல்லாக அவரும் கூட சந்திரசேகர் எல்லாம் நின்று அந்த அப்பா இதை ஃபுல்லாக பார்த்தேன். 2 days பார்த்துக்கிட்டு எனக்கும் பிரபுக்கும் எந்த ஒரு பாரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அவரே பண்ணி அந்த ஊர்வலம் நடத்தி எல்லாம் பண்ணது. ஐ நெவர் ஃபர்கெட் ஹிம் இன் மை லைஃப் ஃபார் தட் ஒன் மேட்ரு. அந்த ஒரு நாள் அந்த July 21st July 23rd அந்த ஒரு பெரிய இன்டராக்ஷன் அவர் கூட இருந்துச்சு. ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க் யூ மிஸ்டர் விஜயகாந்த்.
கேப்டனை பார்த்தாங்க. அப்போ வடிவக்கரசி அக்கா வந்து பார்த்துட்டு வெளியில் போகும்போது நான் அக்காட்ட கேட்குறேன், அக்கா பிரியாணி இருக்காக்கா, கேப்டன் எல்லாருக்குமே பிரியாணி சாப்பாடு இன்றைக்கி போட சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று. அக்கா வந்து நான் இங்கே சாப்பிட்டா கூட்டம் இதாயிரும், நீ சாப்பாடை என்கிட்ட கொடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன், கேப்டன் சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், அதனால் அவங்க கேப்டன் சாப்பாடை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, சாப்பாடை கொடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அப்போ நான் எந்த அளவுக்கு அவர் வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்க்குறாரு பாருங்க. அதே மாதிரி ஒரு தடவை நான் லிவிங்ஸ்டன் ஒரு படம் ஷூட்டிங் நான் போயிருந்தேன், பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங். நம்ம ஃபைட்டர் பொன்னம்பலானன் தான் அது டைரக்ஷனு. அந்த படத்து இட்டது பட்டானால் அப்படின்னு ஒரு படம் டைட்டில். அதில் அண்ணன் லிவிங்ஸ்டன் நான் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ லிவிங்ஸ்டன் என்கிட்ட சொன்னார், எப்பா நான் வந்து அவர் இந்த பூந்தோட்ட காவல்காரனில் என்னை வந்து நடிக்க வச்சார். அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு வந்து போட்டார். அப்போ தான் தெரியும் அசைவத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அசந்து போயிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு அழகு பார்த்தவர் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவருக்கே தெரியாமல் ரஜினியை ஓரங்கட்டிய கேப்டன். கேப்டன் விஜயகாந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் காந்த் அப்படிங்கிற பேர் மூலமா ஒரே மாதிரி அடையாளம் காணப்பட்டாங்க. மேலும் கருப்பா இருந்த 2 பேரையும் மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணன் தம்பின்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் பிற மொழி படங்கள்ல நடிக்காத கேப்டன் விளம்பரங்களையும் நடிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். அதே மாதிரி நெகட்டிவ் ரோல், பிளே பாய் ரோல், பெண்களோட மரியாதையை தவறா சித்தரிக்கிற ரோல்னு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் உடனே பாரபட்சம் பார்க்காம நோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாராம். ஆனா அந்த டைம்ல ரஜினிகாந்த் பிளேபாயாகவும் நெகட்டிவ் ரோல்ல ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருந்தாரு. இதனால கேப்டன் விஜயகாந்த் அவருக்கே தெரியாம பெண்களோட மனசுல நிஜ ஹீரோவாகவே வாழ்ந்திருக்காரு. இப்பயும் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எவ்வளவோ இருக்கிறதுல ஒரு 2 முக்கியமானது. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணனேன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தார் வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க, மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார், இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க. அப்படியே பாதி ஆக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு. வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு முதலில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நாமும் வாழ்க. வந்து அந்த யார் ஏமாத்துறான்னு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார், ஒரே ஒரு சாத்து. ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாருவோம், நீ ஏமாத்திட்டு போயிருவியா காசேன்னு கேட்டார். அவன் கதர்னாடே மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டான். டே திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சோண்டா எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன்.
ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து கேப்டன் பிரபாகரன் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறா போல ஷூட் பண்ண 4-5 டேக் எடுக்கும்போது அந்த கம்பி தேஞ்சி அறுந்து 20 அடியிலேருந்து கீழே விழுந்தா அது புதர் மேலே விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்கு. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடிச்சு இதுவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அவ்வளோன்னு ஓடி வர்றாரு. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வலி. ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன தனியாக கூப்பிட்டார். சொல்ல முடியும், எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்துரு. உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸை பிடிச்சி நீயே அமுச்சு விட்டுட்டுனார். உடனே நான் அவர் நிற்க வச்சு படத்துக்கு தேவையே இருக்கும் இல்லை, ஒரு ஷாட் மட்டும் சார் நீங்கள் போங்க, நாங்கள் வேறு ஷாட் எடுத்துருவோன்னு. அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தார்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல் ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வழியை வந்து அவனை காமிக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்கணும் தவிர அந்த வழி. கேப்டன் பிரபாகரன் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறா போல ஷூட் பண்ண 4-5 டேக் எடுக்கும்போது அந்த கம்பி தேஞ்சி அறுந்து 20 அடியிலேருந்து கீழே விழுந்தா அது புதர் மேலே விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்கு. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடிச்சு இதுவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அவ்வளோன்னு ஓடி வர்றாரு. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வலி. ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்து அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன தனியாக கூப்பிட்டார். சொல்ல முடியும், எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்துரு. உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸை பிடிச்சி நீயே அமுச்சு விட்டுட்டுனார். அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தார்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல் ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வழியை வந்து அவனை காமிக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்கணும் தவிர அந்த வழி. ஷூட்டிங் நடக்கும், மரியாதை படம் நடக்குது. அது பொள்ளாச்சியிலே அங்கே நடந்தது. விக்ரம் சார் தான் டைரக்டர். அந்த படம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மீரா ஜாஸ்மின் எங்களுக்கெல்லாம் கேரவன் இருக்கும், இவருக்கும் கேரவன் இருக்கும், ஆனால் கேரவன் உட்கார மாட்டார். அம்பிகா மேடம்லாம் வருவாங்க. நேராக வந்து ஒரு ஸ்டூல் ஒன்று ஹைட் ஸ்டூல் இருக்குது, அதை போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி உட்காந்துருப்பார். அண்ணே உள்ளே போகணும், அது பரவாயில்ல விடுப்பா, நடக்கிற வேலை நடக்குதுன்னு. அப்படி எப்படி நமக்கு எப்படி தோணும், நல்லா வெயில் வேறு அடிக்குது இல்லையா, ஒருத்தன் கொடை பிடிச்சிருப்பான், அவ்வளோதான் பேட்டு வேறு, இல்லைன்னா கொடை பிடிக்கிறவனுக்கு வாங்கி கொடை பிடிச்சி கறிப்போ. கஜேந்திரா படம் ஆரம்பிக்கிறார், அவர் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், என்ன இங்கே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, நான் கட்சியில் வந்து சேர்ந்துடுறேன், ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும் போல. அப்போ நம்ம பெரிய ஆள் இல்லை, கொஞ்சம் போனால் கூட அவங்க மதிக்க மாட்டாங்கல்ல. இப்போ கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் அரசியலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் சொன்னோன்னே அவர் சொன்ன முதல் வார்த்தை, எதுக்கு வர்றீங்க கட்சிக்குன்னாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா பாலிட்டிக்ஸ் தேவைப்படுதுன்னு சப்போர்ட்டு. நீ என் கட்சியில் சேர்ந்தேன்னா மாற்றுக் கட்சியினர் எதிர்கட்சியினர் எல்லாமே அதில் இருக்கிற ப்ரொடியூசரும் டைரக்டரும் உங்களை போல தயங்குவாங்க. அவர் கேப்டன் கட்சி ஆள்பா அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லை, உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஏன்னா இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீ நடிக்கிறாமல் நடிச்சிட்ருக்கு, உனக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லி நான் சால்வ் பண்ணி தரேன். அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா, எல்லாருமே கட்சிக்கு ஆளை சேர்க்க தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, சந்தோஷமாக. கேமராமேனை மட்டும்தான் கேப்டன் மிரட்டுவாராம். சினிமாவில் ஸ்டன் சீன் பிரியர்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறது கேப்டன் விஜயகாந்தோடைய படங்கள் தான். இவரோட சேர்ந்து ஒன்ஸ் நடிச்சிட்டா அந்த வில்லன் நடிகருக்கு ஜாக்பாட் தான். அப்படி சக்சஸ் ஆனவர் தான் நடிகர் பொன்னம்பலம். கேப்டன் மறைவு தன்னை ரொம்பவே பாதிச்சிடுச்சுன்னு பேசின பொன்னம்பலம் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துகிட்டாரு. அவர் பேசும்போது ஸ்டன் சீன் எடுக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் மேற்பார்வை இடுவாராம். ரோப் சரியா இருக்கா, பெட் சரியா போட்டு இருக்கான்னு கேட்பாராம். மேலும் பார்த்து பண்ணுங்கயா, கீழே விழுந்தா அடிபடும்னு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுகளுக்கு அட்வைஸும் பண்ணுவாராம். கடைசியா கேமராமேனை பார்த்து ஒன் மோர்லாம் கேட்கக்கூடாது, சரியா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்வாராம் கேப்டன். ஏன்னா அடிபட்டா எப்படி வலிக்கும்னு நல்லா தெரிஞ்ச கேப்டன் மற்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருப்பாராம். அது தானா அமைஞ்சது அந்த வரிகள் என்னுடைய கதாபாத்திரத்துக்கும். நான் அவரை பற்றி யாருமே தப்பாகவே சொல்ல முடியாது. முத்துராமன் சார் சொன்னார், ஒரு மனிதனை பற்றி எப்போ தப்பாகவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான். கலங்கும்போது சேரு, அது தெளியும் போது நீருன்னு எழுதினேன். இளையராஜா கூப்பிட்டு என்னையா இது வரி, இது திருக்குறள் மாதிரி இருக்குன்னார். உண்மையாகவே விஜயகாந்த் அப்படித்தான். அவர் பார்க்குறதுக்கு கரடு மூடாக இருப்பார், ஆனால் அவர் முகத்தை பாருங்க, ஒரு கருப்பாக இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிகனுக்குமே கிடையாது. உண்மையில் சொல்ல, அது சிரிச்சா போதும். சின்னக்கவுண்டரில் அவர் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன். ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டன்ட்டு விஜய் சார்ன்னு. அப்போ கேப்டன் ஆகலை அவர்.
அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிச்சார். அந்த படம், அந்த சீன் மிகப்பெரிய ஹிட். அந்த சீன் கேப்டன் தூக்கிட்டு போறாருன்னு இறங்கணுன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டு தான், எடுத்துடலாம் ஷாட்டுன்னு. இதை மேலே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். மேலே ஹெலிகாப்டரில் உட்காந்து கேமரா வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. இவர் வந்து தொங்கிட்டு வர்றாரு. ஆனால் இப்போ கருப்பணிலான்னு ஒரு படம், ஒரு சிங்கிள் ரோப்பு கூட இல்லாம அப்படியே ஹெலிகாப்டர்ல வெறுமனே தொங்கிட்டு கீழே சீலால நார்மல் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிராவல் ஆயிட்டு வருவார். அதுவும் ஒரு கையில பிடிச்சிட்டு ஒரு கையில குஷ்பு அவங்க இது பண்ற மாதிரி. அந்த ஷாட் எடுக்கும்போது என்னைய தம்பி அம்மாவை எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டார் ரூமுக்கு. அம்மா ஒன்றும் பிள்ளையே கிளம்ப சொல்றீங்க அப்படின்னா, இல்லை நீ கிளம்பு, நீங்க பயந்துருவீங்க இந்த ஷாட் எடுக்கிறதுன்ட்டு. ஸோ அந்த ஷாட் அந்த டைம்ல மிக பெருசா ரொம்ப பேசப்பட்டது. இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் அப்பா வந்து அந்த சினிமாவில் இருக்கும் போது நாங்கள் வந்து கம்மியாக தான் பார்த்தோம். எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கில் தான் இருப்பார், வருவார், நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருப்போம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் அமைதியே போய் படுத்துருவார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் எந்திரிச்சால் எப்போலாம் அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வெளியே போய் சுத்துறதோ எதுவுமே இருக்காது. என் கூடயும் அண்ணா கூடயும் தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவார். நிறைய விஷயம் அப்பாவை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி பழகணும், எங்க பணிவா இருக்கணும், உதவி செய்யணும் நிறைய பேருக்கிட்டன்ட்டு. சினிமாலையும் சரி இந்த அரசியல் வாழ்க்கையிலையும் சரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரையும் நான் பார்த்ததும் இல்லை. ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி ஹிஸ் சன். மண் வாசனை அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தா அது நான் விஜயகாந்த் சார் கிட்ட இருந்துதான் உணர்ந்தேன். புரியுதா? நான் இப்போ என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மீனாட்சி டெம்பிளுக்கு போயிருந்தேன். நான் வந்து நானும் அவரும் மீனாட்சி திருவிளையாட மூவி பண்ணேன். அந்த படத்துல நான் டான்ஸ் ஆடும்போது நான் பெரிய டான்ஸர்னு நினைச்சு அவர் ரிஹர்சல் பண்ணட்டுமே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா தான் அந்த சாங்ஸ்ல நான் ரொம்ப ஏன்னா நான் நல்ல டான்ஸர் அப்படின்னு நினைச்சேன். படம் பார்க்கும்போது ஃபுல் டியர் ஷாக் ஆயிடுச்சு. அந்த என்ன சொல்றது பௌருஷம், அதோட தமிழ் வேர்டு புரியல. அந்த சாங்ஸ்ல நான் எதுவுமே இல்லை. அவர் அந்த சிவனா நிக்கிறது, அவரோட அந்த கெட்டப் அதை பார்த்துட்டு ஏடா இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. இப்ப வந்து மானிட்டர் எல்லாம் இருக்கு, அப்ப மானிட்டர் கிடையாது. தெரிஞ்சுதா இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பர். விஜயகாந்த் சார் முதல்ல அவன் தான் சார் எனக்கு. நான் இல்லாம எங்கேயும் வெளியில் போக மாட்டான் சார். அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அவனுடைய இது வந்து அடுத்தவங்க நல்லது பண்ணுவான் சார். அவன் பெரிய மனசு சார். ஒரு காலகட்டத்தில் என்னென்ன ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும், அவன் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டு போவோம். நானும் சாப்பிட்டு நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். திரை உலகத்தில் பாதி பேர் அங்கே சாப்பிட்டவங்க. தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்கல்ல, அது பொய் சார். அவனை ஏன் இப்படி ஆண்டவன் வச்சிருக்கான்? அப்படிலாம் வந்துடக்கூடாது சார். அவனுக்கு அவன் சம்மர் ஷாட் அடிக்கிறவன் சார். அவன் செவுத்துல ஏறி அடிக்கிறவன் சார். 1 கிலோமீட்டருக்கு ஏறி எம்பி குச்சி அடிக்கிறவன் சார். நல்லவன் சார், ரொம்ப நல்லவன். ஆனந்தராஜின் கால்களை கழுவிய கேப்டன். எந்த ஈகோவும் இல்லாம கேப்டன் என்னுடைய கால்களை கழுவி பாத பூஜை பண்ணாருன்னு கேப்டன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில நடிகர் ஆனந்தராஜ் பேசினாரு. அவர் பேசும்போது ராஜதுரைன்னு ஒரு படம், S.A. சந்திரசேகர் தான் டைரக்டர். எந்த ஹீரோவும் செய்ய தயங்குற ஒரு விஷயத்த கேப்டன் செய்தாரு. பாத பூஜை செய்யற சீனை மனம் கோணாம செய்து முடிச்சாரு கேப்டன். பாத பூஜை செய்யற ப்ராசஸ், அதாவது தண்ணி ஊத்தி கழுவி பொட்டு வச்சுன்னு ஃபுல்லா எடுத்தாரு S.A.C. இந்த காட்சியை இன்னொரு விஜயகாந்த் பார்க்குற மாதிரியா அந்த சீன் எடுக்கப்பட்டுச்சு. வில்லனா நான் நடிக்கும்போது ஒரு ஹீரோ இவ்வளவு இறங்கி நடிக்க முடியுமான்னு நான் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டேன். அதே மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது படம் நல்லா இருந்தா என்னை தேடி வந்து ஆனந்தராஜ் இந்த படத்துல நீதான் நம்பர் 1ன்னு ஈகோவே பார்க்காம பாராட்டுவாரு. இப்ப இருக்கிற நடிகர்கள் எப்படி இருக்கணும்னு கேப்டன் விஜயகாந்தை பார்த்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு பேசினாரு ஆனந்தராஜ். எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது. பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் S.A.C. அவர்கள். அது மனம் கோணாமல் செஞ்சார். எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். படம் பார்த்தா தெரியும். பாத பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக எடுத்தார் டைரக்டரு. பாத பூஜை எப்படி பண்ணணும், தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்த் நின்று பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் வில்லன் பண்ணுறேன் நல்லா இருக்கும், ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளோ இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா எங்கே ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே இதுதான். இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம்.
ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சிவாஜி சாரோட டெத்தை பற்றி சொல்லும்போது எங்கள் ஷூட்டில் தான் இருக்கார். தவசீலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவர் உடம்பு சரியில்லை, நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்குது, மரியாதையாக இருக்காது. போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன பொசிஷன்ட்டுன்னு. கொஞ்சம் நேரத்திலே தகவல் வந்துருச்சு. அவர் அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போன அந்த மனிதன் எப்போ சாப்பிட்டாரு, எப்போ தூங்கினாரு எதுவுமே தெரியாது. அந்த போட்டிருந்த அதே வேஷ்டி சட்டையோட தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவங்களோட வசதிக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்கள்ட்ட வேலையை சொல்லிட்டு அவங்க உட்காரலாம், அது இவர்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உங்க கூட செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ யாருக்குமே எங்கேயுமே ஈகோவே வராது. அவர் திட்டினா கூட ஈகோ வராது, ஏன்னா அவரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எனக்கு வந்து வியாபாரத்தில் ஒரு டல்லாரும் இறங்கு முகம், ஒருத்தர் இறங்கு முகமா இருக்கானா எல்லாருமே தள்ளி விலகி போயிடுவாங்க. எங்க கேள்விப்பட்டாருன்னு தெரியல, கூப்பிட்டார். ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தா பாருங்க, அவரு கூப்பிட்டு எனக்கு டேட் கொடுக்குறாரு. நாங்க இறங்கு முகத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லல, நீ இறங்குல முகத்துல இருக்கிற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? இருக்கு கேப்டன், நல்ல கதை ஒன்று இருக்குது, சரி பாருங்க வேலையை ஆரம்பிச்சு. சரிங்க கேப்டன், போய் அட்வான்ஸ் கொடுங்க, எட்டாவது வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்காதிங்க, எனக்கு எப்போ வேணுமோ உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சது தான் நிறைஞ்ச மனசு. அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 25 வந்திருக்கு. முதல் நாள் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் கேப் விட்டுலாமா? விட்டுலாங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த ஹோட்டல் வாசல், அந்த ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது. 8 மணி என்ன ஆரம்பித்தார். இது மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அங்கே உட்காந்து பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம், இங்கே நின்று பார்க்குறோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. டைம் லேப்ஸ் ஆனாலும் அதே க்ரௌட் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து 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 ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்டு போ. இது அது ஒரு முரட்டத்தனமான ஒரு பாசத்தோட சொல்றது இருக்கு இல்லையா. நைட் வரைக்கும் போச்சு. 12 மணி நேரம்லாம் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுங்கிறது என்னால் அது நானா பார்த்தேன். காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில், அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது அவ்வளோ ஒரு நட்பு எங்கள் 2 பேர் பக்கம். அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை, அது வந்து பொதுச்செயலாளர்கிட்ட பேசிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பொதுச்செயலாளர் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார், நான் எடுக்க வேண்டிய முடியும் என்னை எடுக்க விட்டுருவார். அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்திருக்காங்க, அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம். நான் முடிவுகள், பிறரை அழைப்பது, எப்படி நடக்கணும், இதெல்லாம் சீரமைப்பு, அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும், தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கலை என் சார்பாகவும், என் இயக்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் சார், நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கேப்டன் பிரபார் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறா போல. ஷூட் பண்ண 4-5 டேக் எடுக்கும்போது நினச்சா அந்த கம்பி தேஞ்சி அறுந்துடுச்சு. அறுந்து 20 அடியிலேருந்து கீழே விழுறாரு. விழுந்தா அந்த புதர் மேலே விழுந்து, புதருக்கு கீழே கல் இருக்குது. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடித்து இதுவாகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அவருடன் ஓடி வர்றாரு. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வலி, ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்து அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ என்னை தனியாக கூப்பிட்டார். சொல்ல முடியும், எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்து உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸப் பிடிச்சி நீயே என்ன அமுச்சு விட்டுடுனார். அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தார்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல் ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வலியை வந்து அவனை காமிக்கக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்க தவிர அந்த வலியை காமிக்கக்கூடாது. காம்படிஷன் அந்த டைமில் யாருமே நினச்சதா எனக்கு தெரியல. பிகாஸ் தெர் ஆர் டேஸ் when விஜயகாந்த் சார் வந்து ஃபோன் பண்ணி சரத் ஒரு கதை கேட்டால் அது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்வார். இப்போ சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி சார், சத்யராஜ் சார் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணுவார், சரத் அவர் கதை கேட்டால் அது எனக்கு சரியாக இருக்காது, நீ பண்ணி அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். இப்போ அப்படி விட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. யாராச்சும் ஃபோன் பண்ணி சே மணிரத்னம் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த கதை கேட்டேன் உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் மணிரத்னம் சொல்கிறேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்போ விஜயகாந்த் had that heart to say that. ஸோ அந்த காண்டபடி பிரச்சனையே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் என்ன வச்சு படம் எடுத்தார்,
தாய்மொழின்ற படம் வந்து அவங்க பேனரில் நான் நடித்தேன், ஹீரோவில் நடித்தேன். அவர் வந்து கடைசி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார் அதில். ஸோ அந்த டைமில் வந்து என்னமோ ஃபீல், இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது ப்ளஸ் தான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்ஸுக்கு. புலன் விசாரணை படம் தான் முதல்ல சந்தித்தேன். அந்த ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப், சில விஷயங்கள் எதற்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்கே போய் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை பார்த்தாங்க, அஜானுபவம்லாம் இருக்காரு, கரெக்டாக இருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. காதில் என்ன விழிச்சுன்னா மீசை இல்லாமல் எப்படி இருப்பாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 1 நிமிஷம் சார் போயிட்டு ரோஹிணி லாட்ஜ் பக்கத்தில் ஒரு சலூனில் போயிட்டு வலிச்சிட்டு இப்படி தான் சார் இருப்பேன். வெரி இம்ப்ரெஸ்ட். விஜயகாந்த் சாரோட ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் புலன் விசாரணை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் போட்ட ஒரு அடி நினைப்பேன். நானே கேட்டேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் விஜய் சாரை போட்டு இப்படி அடிக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னு. அவர் கேட்டால் அப்படி தாங்க அடிக்கணும், அப்போ தான் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஹீரோ திருப்பி அடிக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பாலாம் அவர் இதெல்லாம் பாதரே பண்ணல. முடிஞ்சிச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் அவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு, சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அப்படின்னு. மற்றவரை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, விச் இட். அதுக்கு அதோட டாப்பிங் ஆல் த திங்னா தாய்மொழி படத்தை நீங்கள் தான் ஹீரோ, நான் ப்ரொடியூசர். ஒரு காம்படிட்டராக வந்துட்டு இருக்கான்னு நினைக்கல அவர். அதானே நினைச்சு பார்க்கும்போது நடிகர் சங்கத்தோட பயணிக்கும் போது ஐ சீ அஸ் a different person. கோபம் உள்ள மனிதன் இல்லைன்னு சொல்ல. அண்ட் his ways of handling things. எனக்கு வாழ்வு தந்த ஒருவர் என்று சொன்னார் அந்த அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் சாப்பாடெல்லாம் அவர் கூட இருந்து நான் நிறைய வாட்டி சாப்பிட்டேன். என்னுடைய வீட்டுல ஒரு பாதி செவரே அவரு தான். நான் ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்ட், இது வரைக்கும் நான் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை, அது தெரியுமா? அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது. இது நான் உறுதியா எங்க வேணாலும் சொல்றேன். அதே சமயத்துல அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் போன்விட்டா கொடுக்குறேன். இன்னும் ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களும் அதை அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய யோசிச்சுவோம். ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். பிடிச்ச ஒரே ஹீரோ எப்பவுமே விஜயகாந்த் தான். உங்கள்கிட்ட வர வாங்குறது நான் பெருமையாக கருதுறேன். உங்க வாழ்க்கையில விஜயகாந்த் சார் எவ்வளவு முக்கியம், ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை, இந்த சினிமா இதில். அவருடைய செட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடு தான் கடைநிலை. கண்ணுபட போதியா படம் பண்ணுறதுக்காக பொள்ளாச்சி போயிருந்தேன். இந்நேரத்துக்கு போய் ஃப்ளைட் இறங்கினேன். என்னன்னா அண்ணா வாங்கினா, இப்போ எங்கள் ஊர் பசங்க இல்லை, அண்ணா வாங்கினாங்க. இதே மூஞ்சி தான், என்ன பெரிய வித்தியாசம். 15 இயர்ஸ் இதே மூஞ்சி போய் வர்றேன். ஒரு 10 நிமிஷம் ஒன்று வெள்ளை பெயிண்ட் கொடுத்தாங்க, வாங்கி இங்கெல்லாம் அடித்தேன். இந்த பெயிண்ட் அடித்தேன், இந்த புருவத்துக்கு ஒரு வெள்ளை அடித்தேன். அப்புறம் எது தொப்பியுமே இது கொடுத்தாங்க, அது தொப்பி எடுத்து வச்சேன். அது சட்டம் அது என்னென்ன பண்ணுறீங்கன்னா அப்பா வேஷம். யாருக்கு அப்பா வேஷம்னா விஜயகாந்த். அவங்க பையமாக இருக்கிற இன்னைக்கு அப்பா வேஷம் பண்ணிருந்தேங்க. எனக்கு மார்க்கெட் இல்லை, நான் ஹீரோயின் படம் ஓடன்னு நான் சொல்ல முடியுமா? அது எவ்வளோ வலிய விஷயம் தெரியுமா? எனக்கு தேவர் மடம் ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டு இருக்குது. சிவாஜி பார்க்க பசங்க வந்திருக்கானுங்க. அவன் சிவாஜி பார்க்க வந்துட்டு அவனையும் அவன் கட்டபொம்மன் அவன் கருண் நடிச்சவன். அப்போ அண்ணே தேவமன் பார்த்த பின்னிட்டேன் நான் ஒரு கெட்ட வாசிட்டார் கொன்னுடு அப்படின்னா. அப்போ அவருக்கு எப்படி வலி இருக்கும்? அது மாதிரி ராஜாவாகவே வாழ்ந்து ஒரு மனுஷன் கடைசியில் வந்து மந்திரி ஆகி சிப்பாய் நடிச்சு எப்படி இருக்கும்? அப்போ சொன்னாங்க, நீங்கள் அவரோட சின்ன பையனுக்கு நீங்கள் அங்கே அப்பா வேஷம் போடணும். நான் என்ன சொல்ல முடியும், மார்க்கெட் இல்லைப்பா, போக முடிச்சுன்னா வேறு வழி இல்லை. என்னை பொறுத்தவரை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன். 160 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன். நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் 1-2 பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவுமே நான் நடிச்சிட்டேன். அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு இந்த நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 ஹீரோயின் தேவையில்லை, நம்பர் 1 காமெடியன் தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அதை 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானது சேர்த்துக்குவாங்க. அதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். நான் கேட்குறேன் ஏன் அப்படின்னாரு. இல்லை அவருக்கு போஸ்ட் அடிக்க சொல்றீங்க, உங்களுக்கு வேணாம். தம்பிக்கு அடி, தம்பி வளர்றப்பெல்லாம் வளரட்டும், நமக்கெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் இப்பவும் சொல்கிறேன், தம்பிக்கு அடி, நான் வருவேன், சொல்லிட்டேன், நான் வருவேன், உனக்கு தெரியாதா நான் வருவேன் அப்படிங்கிறாரு. நீ எந்த உதவியும் கேட்கல, தான் ஃபர்ஸ்ட் உதவி என்கிட்ட கேட்டிருக்குது, நான் வருவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை வருவார், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால வருவார் அப்படின்னு சொல்லி போயிட்டு விஜய்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி கேட்டேன். அவரும் நான் வரேன் அப்படின்ட்டாரு. கேப்டன் வராருன்னா அவரு சொன்ன வார்த்தை, அண்ணனுக்கு போஸ்ட் கேஸ் அடிங்க, எனக்கு அடிச்சிடாதீங்க அப்படின்னாரு. 2 பேரும் அவ்வளோ அந்நியம். அப்போ நான் சரிங்க அப்படின்ட்டு வந்துட்டேன், யார்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாதுன்ட்டு வந்தேன். பேப்பர்லாம் ஃபுல் பக்கம் விளம்பரம் கொடுத்தேன். கட்டவுட்லாம் விஜயகாந்த் சாருக்கு 70 அடியில் கட்டவுட் வச்சேன், அதே மாதிரி விஜய் சாருக்கும் வச்சேன். கிட்டத்தட்ட அந்த எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு கூட்டம், 2 பேரும் வராங்கன்னு. இல்லைன்னா விஜய் 4:30 ராகு காலத்துக்கு முன்னாடி வரணுங்கிறக்காக 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி காரில் இருந்திருக்காரு. எனக்கு ஒரு திடீர்னு ஃபைட்டர் சொன்னாங்க, சார் விஜய் கார் நிற்குது. என்ன விஜய் கார் நிற்குதா? என்னப்பா சொல்கிறாங்க? ஆமாம் நிற்குது, ரொம்ப நேரம் நிற்குது. போய் பார்த்தா உள்ளே அவரும் அவங்க ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க. வாங்க சார், என்ன சார் நீங்கள் அப்படின்னேன். சரி மேலே கூப்பிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுட்டு, இல்லை கேப்டன் வரட்டும், நேரத்தில் உட்காருங்க சொல்லிட்டு
கேப்டன் வருவார் 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் உட்காந்து விஜய் சார். ஆனால் கேப்டன் வருவாரா வரமாட்டாரான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 6 ஆச்சு டக்குன்னு பார்த்தா நான் வந்து அப்போ போலீஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் போட்டிருந்தேன். ஏன்னா கூட்டம் போட்டு அவங்களே போலீஸ் முதல்ல 10 போலீஸ் சொன்னாங்க, அப்புறம் 20, அப்புறம் 100 ஆயிடுச்சு. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம்ட்டு நானும் கராட்டே ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்மில் ஒரு 100 பேர் வச்சுருந்தேன். எல்லாம் லட்டிலாம் வச்சுட்டு சேஃபாக இருக்கணும். ஏன்னா அது பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்து மீட்டிங் போட்டிருக்கேன், அது பெரிய இதாக இருக்கும்ட்டு சொல்லி வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா கேப்டன் வந்துட்டார். அவர் வந்து யாருக்குமே வர்றேன்னே சொல்ல, திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏறி வர்றாரு. எப்படி வந்தாருன்னே தெரியல. மேக்கப் போட்டிருக்காரு, மேக்கப் போட்டு ஏதோ ஒரு போட்டு டக்குனு மேலே வர்றாரு, படிக்கட்டில் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்த உடனே எனக்கே ஆச்சரியம், சார் நீங்கள் அண்ணன் நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு நினைக்கல நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் ஆகி போச்சேன். சொன்னேன் இல்லை வருவேன்னா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நேரம் லேட் ஆச்சுன்னா நான் வந்து இதுக்கு மேலே 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிக்கிறத இப்பவுமே முடிச்சிட்டேன். என்னுடைய தலைமையில இன்னைக்கு அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து உலக நாயகன் கமலஹாசன் இருந்து இளைய தளபதி விஜயில் இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கலந்துட்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல நானும் இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், மலேசியாவில் இருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் வீட்டுக்கு வர வேண்டாம் என்றாராம் கேப்டன். ஏன்னு தெரியுமா? நடிகர் விஜயோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்பு பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. இதனால கடுப்பான எஸ்ஏசி விஜய் ஒரு பெரிய ஹீரோ ஆக்கியே தீரணும்னு பல முன்னணி நடிகர்கள் கிட்ட போய் கேமியோ ரோல் பண்ண சொல்லி கேட்டார். ஆனா அவங்க எல்லாரும் எங்க தனக்கு போட்டியா விஜய் வந்துருவாரோன்னு பயந்து நோ சொல்லிட்டாங்களாம். அப்பதான் கேப்டன் கிட்ட உரிமையா கேட்க நினைச்ச எஸ்ஏசி அவருக்கு கால் பண்ணாரு. போனை எடுத்த கேப்டன் நலம் விசாரிச்சு முடிச்ச பிறகு என்ன விஷயம்னு எஸ்ஏசி கிட்ட கேட்டாரு. போன்ல சொன்னா எங்க நோ சொல்லிடுவாரோன்னு பயந்து எஸ்ஏசி இல்ல உங்களை நேர்ல பார்க்கணும், வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாராம். உடனே கேப்டன் வீட்டுக்கு வர வேண்டாம் இருங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எஸ்ஏசி வீட்டில் போய் நின்ன கேப்டன் அவரோட ஆசையும் நிறைவேற்றி வச்சாரு. தன்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருந்த எஸ்ஏசிக்கு மரியாதை கொடுக்க தான் அவரை நேர்ல போய் பார்த்தாரு கேப்டன். மேலும் சம்பளமே வாங்காம செந்தூர பாண்டி படத்துல நடிச்சு விஜயோட சக்சஸ்க்கு பிள்ளையார். செந்தூர பாண்டின்னு ஒரு படம் பண்ணேன். அதுல விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன், அவரோட தம்பியை நடிச்சிருக்கேன். அந்த படத்துல விஜயனோட நடிக்கும் போது முதல்ல ரொம்ப டென்ஷனா இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறேன், ஜாக்கிரதையா நடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜோவியலா பழகினார். குறிப்பா இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு. இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது என்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, இந்த நேக்கோட பண்ணணும் அப்படி பண்ணணும் ரொம்ப அட்வைஸ் பண்ணார். ரொம்ப நல்லா அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டாரு. தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியா ஓடல. அடுத்து அவரை எப்படியாவது நடிகன் ஆக்கிடணும், விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகன் ஆயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். இது நல்லா கேட்டுக்குங்க, அவர்கிட்ட போன் பண்ணேன், டைரக்டா பேசுவேன். அந்த உரிமை எனக்கு இருந்தது, அவர் கொடுத்திருந்தார். போன் பண்ணா என்ன சார் சொல்லுங்க சார், எங்க விஜய் இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனா 2 நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். குளிச்சுட்டு போலாமே, நான் பாத்ரூம்ல போறேன், இவர் பெட்ரூம்குள்ள நுழையிறாரு. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்ல இப்படி விஜய், என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும், எப்ப சார்? உடனே கேட்கிறாரு எப்ப சார். இல்ல நீங்க எப்ப சொல்றீங்க. நடிப்பிலும் கூட பெரிய தொல்லை அவர்னால தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா எகிரி செவுத்துலேறி அடிச்சு டூப் போடாம ரோப்பு கட்டாம இப்படி எகிரி அடிச்சாருன்னா நானும் ஹீரோவை நடிச்சிருக்கிறேன். இப்ப எங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து விடியும், நம்ம தலையில தான் வந்து விடியும். 2 பேருக்கு சூப்பர் தான் மாஸ்டர் வருவாரு. என்ன இப்படி எகிரி அடிக்கணும், அப்படியெல்லாம் எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும்? இல்ல நேத்து ஃபைட்டு அவர் விஜயகாந்த் சார் அடிச்சாரு, நீங்களும் அடிங்க. ஐயோ அவர் அடிப்பாரு, வர்ற வரைக்கும் வச்சுக்கங்க, மீதியை டூப் போட்டுருங்க மாஸ்டர் அப்படி. இல்ல ஒரு ரோப்பாவது கட்டுங்க அப்படிங்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி, அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி தொழிலுக்கும் சரி அரசியலுக்கும் சரி தைரியம் முக்கியம். வெற்றிகள் வரும் போகும் என்ன வேணாலும் ஆகும், ஆனா அந்த தைரியம் இருக்குது பாருங்க. அந்த ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில ஷூட்டிங், நான் தான் வில்லன், ஒரு கதாநாயகன். யானை வந்து என்ன துரத்துது,
இவர் வந்து என்னை காப்பாற்றணும். இப்போ என்ன முதுமலையில் அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க, யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது. இவர் யானை துரத்த மாட்டேங்குது, டைம் ஆகிட்டு இருக்குது. இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு, சத்யராஜ் வெள்ளத்தை கையில் எடுத்துக்குங்க, அதை யானை கிட்ட போய் காட்டுங்க. வெள்ளத்தை யானை பார்த்துரும். யானைக்கு கரும்பு சக்கரை வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும். வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓட ஆரம்பிச்சா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும். ஓட ஓட வெள்ளத்தை வீசிருங்க அப்படின்னாரு. நல்ல ஐடியா விஜய். யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளை இவன் கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை என்ன ஆகிறது? விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர். வந்து என்ன 100வது நாள் படத்தில் என் கூட நடிக்கும் பொழுது அந்த 100வது நாள் படத்தில் வந்து நல்லா மொட்டை அடித்து புதுவிதமான ஒரு வேஷத்தோடு அவர் வந்து பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு, ராத்திரி காட்சி, மழை பெய்கிற மாதிரி ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கும் பொழுது நானும் அப்போ போயிருந்தேன். என்ன அப்போ சத்யராஜ் சார் சொன்னார், இல்லை சார் நான் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணணும், உங்களை டைரக்ஷன் பண்ணணும், அது நான் தான் டைரக்ஷன் பண்ணணும்னார். அப்போ வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுங்கிற மோகமும் வெறியும் அதிகமாக இருந்தது. 100வது நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அந்த 100வது நாள் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன், மோகனுக்கு நடிச்சிருந்தா கூட மோகனுக்கோ எனக்கோ மிகப்பெரிய பேர் இல்லை, அதில் சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய பேர். அவர் வந்தார்னாலே தேட்டரே கை தட்டு, அந்த மொட்டையோடையும் கூலிங் கிளாஸ் கணக்கோடையும் போய் பார்த்தா. அதுதான் சொல்லி ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்காந்தா என்னை அசைக்க முடியாது உங்களால். ஏன்னா மக்களை இங்கே பண்ணுங்களேன், யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிற மக்கள் நான் சொல்லுவேன்ல வாக்கிங் போகும்போது பேசுகிறாங்க. எதுக்காக இந்த ஊழல்லாம்? நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறேன்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர். அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிடுறேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னது. சிலர் சொல்லுவாங்க குதிரை கட்சி, முதல் கட்சி எங்கள் கட்சி தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம், இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள். அப்போ நான் மக்கள் பக்கம் தான் நிற்கணும், அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. இது அவர் செஞ்சார். இந்த ஐடியாலஜி அவர் அடிக்கடி சொல்லுவார், மக்கள் தான் எனக்கு எல்லாமே. என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டார். வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த், மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம். தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன்வந்து அது அரசு மரியாதையை கொடுக்குது. அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கல, அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கல, அன்பின் மூலமாக சேர்த்த. என்னையா காசு 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 பணம் அடப்புவங்க நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசு ஒண்ணு. கேப்டன் உடனே எனக்கு நினைவுக்கு வர்றவர் விஜயகாந்த் அவர்கள். அவரோடவும் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா சின்ன கவுண்டர், அது அருமையான கேரக்டர். அவங்க அம்மா ஆக்ட் பண்ணுவேன், ஆர்வி உதயகுமாரோடைய டைரக்ஷனில். என்னத்த அப்படி பார்க்குற? நான் உன் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வரேன். நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். உங்களோடு பயணப்பட்ட அந்த 72 நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னே டைட்டில் வச்சேன் கேப்டன். அந்த 72 நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனசுக்குள்ளே இருக்கு கேப்டன். இன்னைக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, என் மனசு நம்ப மறுக்குது. என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவி இருப்பார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க கேப்டன். உங்களுடைய நல்ல எண்ணம், இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சிருந்த பார்வை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டன். இந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு.